சஜித் பிரேமதாச அவருடைய தலைமையில் நாங்கள் இப்பொழுது ஒரு இலங்கை அடையாளத்தை கொண்ட ஒரு நாட்டை அதுக்குரிய அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் முன்மொழிவு செய்து முயற்சி செய்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இலங்கையில் வடகிழக்கு மாகாணங்களில் வாழக்கூடிய எனது இனிய இல்லத்தில் உடன்பிறப்புகளுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லிட விரும்புகின்றேன். இன்று இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய முன்னணி வேட்பாளர்களிலே எங்கள் வேட்பாளர் ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தான் ஈழத்தமிழ் சகோதரர்களுக்கு உரித்தான நடைபெற சாத்தியமான நேர்மையான செய்தியை தந்திருக்கின்றார். இன்றைய இலங்கை அரசியல் யாப்பில் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தம், நாடு முழுக்க மாகாண சபைகளை அமைத்திடும் திருத்தம் தொடர்பாக தெளிவாக, முறையாக, ஒழுங்காக தனது உத்தரவாதத்தை அவர் தந்திருக்கின்றார். தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாலேயே கூட பல பகிரங்க மேடைகளிலே 13ஆம் திருத்தத்தை முழுமையாக தான் அமலாக தயாராக இருப்பதாக அவர் பகிரங்கமாக கூறியிருக்கிறார். தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் கூறியிருக்கின்றார், ஆங்கில மொழியிலும் கூறியிருக்கின்றார். இது தகவல் வேறு இடமில்லை. ஏனைய முன்னணி வேட்பாளர்கள் எல்லாம் மெல்ல முடியாமல், விழுங்க முடியாமல் தெளிவற்ற முறையிலே தங்களது கருத்துக்களை, நிலைப்பாடுகளை கூறி தாங்களும் குழப்பி மக்களை குழப்புகிறார்கள். சஜித் பிரேமதாச சமஷ்டி குறித்தோ 11+ குறித்தோ பேசவில்லை. நேர்மையாக சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இன்று யாப்பில் இருக்கும் 13 மாகாண சபையை வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே மீளமைத்து அங்கே அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார நிலைபெயர்களை ஏற்படுத்தி, அத்தகைய ஒரு சூழலை ஏற்படுத்தி அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு மீண்டும் மாகாண சபை முறையை தந்து தாங்கள் திடப்படுத்திக் கொள்ள ஒரு அவகாசம் தருகிறார். மூச்சுவிடும் அவகாசம் திடப்படுத்திக் கொண்டு அடுத்த கட்டத்தில் நகர்வதற்கு தமிழ் கட்சிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் தரக்கூடிய அவகாசம் பெரியார் தரவில்லை.